Hello students, welcome to INSEE Infotech. INSEE Infotechல நம்ம CVEST Certificate Council for Vocational Education and Skill Development courses நிறைய பண்ணிட்டு இருக்கோம். Plus computer skills, hotel management, beautician, so இந்த மாதிரி லைன் அப்ல நிறைய courses நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய classes நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சேம் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் பற்றி நம்ம இப்போது ரீசெண்டாக நிறைய classes பார்த்துட்டு வரோம். ஸோ சேம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மேங்கோ ட்ரீ ஃபார்மிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பனானா ட்ரீ ஃபார்மிங் அண்ட் கோகோனட் ஃபார்மிங் பற்றி பார்த்தோம். ஸோ அதே லைனில் இப்போது மேங்கோ ட்ரீ ஃபார்மிங் பற்றி கொஞ்சம் டெக்னிக்கலான சின்ன டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸோடு உங்களை இந்த கிளாஸில் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். மேங்கோ ட்ரீ ஃபார்மிங், மேங்கோ அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட்டு, ரொம்ப எம்மி, ரொம்ப ஆக்சுவலாக சீசன் டைமில் கொஞ்சம் சீப்பான ஒரு ஃப்ரூட் கூட, அண்டு கிங் ஆஃப் த ஃப்ரூட்னு கூட நம்ம சொல்லுவோம். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட்டை, எப்போவுமே நமக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத மாதிரியான ஒரு ஃப்ரூட்டு, ரொம்ப அட்ராக்டிவ், அதோட ஸ்மெல்லேருந்து அதோட ஃப்ரேக்ரன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப டெலிஷியஸான ஒரு ஃப்ரூட்டு கண்டிப்பாக மேங்கோ. அது கரெக்டான நல்ல வெரைட்டிஸ் கிடைக்கும்போது ரொம்பவே நம்ம விரும்பி எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது மாதிரியான ஒரு ஃப்ரூட்டு. விட்டமின்ஸ்னு பார்க்கும்போது விட்டமின் ஏ அண்ட் சி கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கிறது மாதிரியான ஒரு ஃப்ரூட்டு. அடுத்தது இந்த மேங்கோ ட்ரீயில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, பிகினிங் டைமில் அதோட சின்னதாக அது வளரும்போது அதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதோட மெயின்டெனன்ஸ்லேருந்து அதுக்கு ஃபர்டிலிட்டி கரெக்டாக, அதோட ஃபர்டிலைசர்ஸ் பவுடர்லேருந்து எல்லாமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம பெருசாக அதுக்கான ஒரு அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நிறைய எப்போவுமே எல்லா வருஷமுமே நல்ல ஒரு பலன் கொடுக்கறது மாதிரியான ஒரு ட்ரீ. ஸோ மேங்கோ எல்லா ஸ்டேட்லேயுமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. மேங்கோ ட்ரீல என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃப்ரூட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும்னு கிடையாது. அதோட காயிலேருந்து அதோட சின்ன சைஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணுவாங்க. அது சப்போஸ் இருந்தால் கூட அது வடுமாங்கன்னு சொல்லிட்டு பிக்கிள்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ எல்லா ஸ்டேஜ்லேயுமே அதை யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ வேஸ்டேஜஸ் அதில் ரொம்பவே இருக்காது, ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். அடுத்து இப்போ மேங்கோஸ்ன்னு சொல்லும்போது அது ஃப்ரூட்டாக மட்டும் எடுத்துக்கிறதுல ஒரு ஃபேர்னஸ் ப்ராடக்ட்லேருந்து ஒரு சோப்லேருந்து எல்லாத்துலேயுமே அந்த மேங்கோஸோட கண்டென்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சோப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே 8 to 10% ஆஃப் மேங்கோவோட ஃபேட்டு கூட தேவைப்படுதான். ஸோ அதோட ப்ரொடக்ஷன் அண்டு அதை ஒரு ஃபார்மிங்காக பண்ணும்போது ஸோ உடனடியான ஒரு பலன் இல்லைனாலும் அடுத்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அதுலேருந்து ஒரு நல்ல பலன் நமக்கு பார்க்க முடியும். அடுத்து நார்மலாக இதை வச்சு நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய ட்ரிங்க்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ஃபார்மிங் ஏரியா தான் மேங்கோன்னு சொல்லும்போது. அடுத்தது நார்மலாக நிறைய நம்ம இந்தியாவில் தான் நிறைய ஒரு பிகாஸ் மேங்கோ ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறது, வேர்ல்டு வைடாக அதிகமாக மேங்கோ ப்ரொடக்ஷன் இருக்கிறது நம்ம இந்தியாவில் தான். ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் ஓவரால் ப்ரொடக்ஷனில் 60% ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அதிகமாக இந்தியாவிலேருந்து ஓவரால் ப்ரொடக்ஷனில் 40% கிட்ட வரை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ யூரோப் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, நம்ம இந்தியாவில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது மேங்கோஸை. அடுத்தது இதில் முக்கியமாக 2 ஃபேவரட் வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா அண்ட் டாஸ்லர். ஸோ இந்த ரெண்டுமே மேங்கோவில் முக்கியமான 2 வெரைட்டிஸ், ரொம்ப ஃபேவரட் வெரைட்டிஸ். நிறைய ட்ரிங்க்ஸோட மேங்கோ ட்ரிங்க்ஸ்ன்னு நமக்கு கிடைக்குது இல்லை, ஸோ அதுக்கான ஒரு மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி வெரைட்டி மேங்கோஸ் தான். அடுத்தது அதிகமாக எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம ஓவரால் ப்ரொடக்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட 40% ஆஃப் மேங்கோஸை நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு நம்ம கண்ட்ரிலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ மேங்கோ அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கண்ட்ரி ஃப்ரூட்டு. ஸோ அதனால தான் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கலாம் மேபி. ஸோ இனி அடுத்தது மேங்கோ பற்றி பார்க்கும்போது அதோட பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக அதோட கல்டிவேஷன் எப்படி இருக்கும், அதோட விதையை போட்டு அப்படி ஆரம்பிப்பாங்க. இல்லை நமக்கு ஒரு சின்ன கண்ணாவே அதுவும் விதை போட்டு தான் முளைக்க வச்சுருப்பாங்க. ஸோ அதுவே கிடைக்கும், ஹைப்ரிட் கிடைக்குது, 2 வெரைட்டியை ஒட்ட வச்சு ஒரே ட்ரீயா அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் மேங்கோ வெரைட்டிஸ் நமக்கு கிடைக்கும். நார்மலாக இதில் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெனீர் கிராஃப்டிங், இன்ஆர்க்கிங் அண்ட் எபிகோடைல் கிராஃப்டிங்.
வெந்நீர் கிராஃப்டிங். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் வந்து இந்த மேங்கோ ட்ரீ ஃபார்மிங்கில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மேங்கோ ட்ரீ பிளான்டேஷனுக்கு உள்ள பெஸ்ட்டு சீசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ரொம்ப ட்ரை லேண்டில் வந்து முக்கியமாக ஜூலை அண்ட் ஆகஸ்டில் இதோட பிளான்டேஷன் பண்ணலாம். ஏன்னா பருவமழை ஸ்டார்ட் ஆகிற சீசன். ஸோ ட்ரை லேண்ட் ஏரியாஸில் வந்து ஆகஸ்ட் அண்ட் ஜூலை ஆகஸ்டில் நம்ம பண்ணலாம். அண்ட் ரொம்ப வெட் ஏரியா, அதாவது இரிகேட்டட் ஏரியாஸ்ன்னு சொல்லும்போது ஃபெப்ரவரி அண்ட் மார்ச்சில் நம்ம பண்ணலாம். ஸோ நார்மலாக ரொம்ப ரெயின்ஃபால் இருக்கிற மாதிரியான சீசன்ஸில் இதை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதோட பிளான்டேஷன்ஸ் வந்து கரெக்டாக ரெயின்ஃபால் இருக்கிற மாதிரியான சீசன்ஸில் நம்ம பண்ணுறது அதோட க்ரோத்துக்கு நம்ம பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு மேங்கோ ட்ரீ வைக்கும்போது அதில் எந்த அளவு ஸ்பேஸ் விட்டு நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அந்த பிளான்டேஷனோட டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர் 10 மீட்டர்னு டிஸ்டன்ஸில் வைக்கணும். அதாவது ஒரு ட்ரை லேண்டில் வைக்கும்போது 10 மீட்டர் டிஸ்டன்ஸில். அதே ஒரு மாய்ஸ்சரைசிங் லேண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 12 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அதை வச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ மாடர்ன் டெக்னிக்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ 8 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வைக்கலாம். அதாவது ஒரு ஏக்கருக்கு 63 பிளான்ட்ஸ் வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வர ஸ்டடீஸ் சொல்லுது. அப்போ மற்றபடி நார்மலாக நம்ம வந்து ஒரு ட்ரை லேண்ட்லனா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ், மாய்ஸ்சரைசிங் லேண்ட் இல்லைனா 12 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வைக்கணும். அடுத்தது மேங்கோ ட்ரீல எப்போவுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு அதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அது போக போக அதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம எப்போவாவது தண்ணி ஊற்றினா போதும். ஸோ எல்லா வருஷமும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறது மாதிரியான ஒரு ட்ரீ. அடுத்தது இதில் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது, நல்ல நியூட்ரியன்ஸ் கண்டென்ட்ஸோட இருக்கிற சாயில் வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஒரு 2 டிவைடன்ஸாக நம்ம பிரித்து தான் போடணும். ஃபர்ஸ்ட்டு வந்து அதோட பழம் நம்ம பறிக்கிறதுக்கு அந்த 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 டைமில் நம்ம ஒரு உரம் போட வேண்டியது இருக்கும். அது பூ பூக்கிற டைமில் நம்ம உரம் போட வேண்டியது இருக்கும். ஸோ 2 டைமில், பூ பூக்கிற டைமில் கண்டிப்பாக நம்ம உரம் போடணும். ப்ளஸ் அதுக்கு வந்து ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆகிற டைம்லேயும் கண்டிப்பாக அதுக்கு நம்ம உரம் கொடுக்கணும். அதாவது ஜூன், ஜூலை அண்ட் இன்னொன்று வந்து அக்டோபர், ரெண்டுலேயுமே ரெண்டு இந்த மந்தில் கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஃபர்டிலைசர்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அண்ட் 3% ஆஃப் யூரியா பெர் இயர் நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபர்டிலைசர்ஸோட 3% யூரியாவோட சேர்த்து அதுக்கு போடும்போது அதோட க்ரோத் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்டிலைசர்ஸ் யூசேஜ் வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஜூன் அண்ட் ஜூலையில் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் அக்டோபர்லேயும் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதோட ரிக்வயர்மெண்ட்ஸ்னே பார்த்தீங்கன்னா, இப்போது முதல்ல ஒரு சின்ன கண்ணா நம்ம வைக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி நம்ம தண்ணி ஊற்றணும். பட் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 to 15 வீக்ஸ் வரைக்கும் ஒரு கேப் விட்டு தண்ணி ஊற்றலாம். அது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா 2 to 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா அந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணாலே அது போதும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்தாலே அது நல்ல க்ரோத் கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஒரு பப்பாயா ட்ரீ வைக்கிறதுக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே பப்பாயா ட்ரீ வைக்கணும்னு கிடையாது. இந்த ஒரு மேங்கோ ட்ரீ வைக்கிறதுக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே மேங்கோ ட்ரீயாக வைக்கணும்னு இல்லை. பப்பாயா வைக்கலாம், கோவா வைக்கலாம், பீச், ப்ளம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கூட நம்ம இடையில வைக்கிறது கூட கரெக்டாக இருக்கும். அது ஒரு மாதிரி இன்டர் கிராப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் எல்லா இதுலேயும் ஒரே மாதிரி பண்ணுறது. ஸோ அடிக்கடி நம்ம காய் பறிக்கிறது மாதிரி ஒரு வெண்டை, கத்திரி இந்த மாதிரி நம்ம சின்ன லெவல் ஃபார்மிங் கூட இடையில பண்ணும்போது அந்த சாயிலோட நியூட்ரியன் கண்டென்ட்ஸ் வந்து நல்ல லெவலில் மெயின்டைன் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேங்கோ ட்ரீன்னு சொல்லும்போது 70-80 இயர்ஸ் தாண்டி நமக்கு நிற்கிற மரம். ஸோ அதில் வந்து நம்ம இடையில உள்ள லேண்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். அண்டு ஒரு மேங்கோ ஒரு வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ஒரு சின்ன பலன் அதில் கண்டிப்பாக பார்க்க முடியும். இப்போது ஸ்டார்டிங்காக ஒரு சீடு ஒரு சின்ன கண்ணு வாங்கி வச்சோன்னா டெஃபினட்டாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம், பட் விதை போட்டு வச்சோன்னா ஒரு 8 to 10 இயர்ஸ் வரைக்கும் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது நார்மலாக இப்போ ஒரு 4 வருஷம் 3 to 4 இயர்ஸ் தாண்டிட்டு ஒரு மரம் பெருசாகிடுச்சு, அதில் பழம் வர ஆரம்பிக்குதுன்னா அந்த சீசனில் ஒரு 10 to 20 ஃப்ரூட்ஸ் மேக்ஸிமம் வேணால் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு 2 to 3 கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஆனால் ஒவ்வொரு இயரும் இது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறமா அதே ட்ரீல 500 ஃப்ரூட் நமக்கு கிடைக்கும், அதாவது 10 kg கிடைக்கும். அண்ட் ஒரு 20 to 40 இயர்ஸ் வரைக்கும் ஒரு 1000லேருந்து ஒரு 1000 to 3000 ஃப்ரூட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 200 to 600 kg வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அதோட ப்ரொடக்டிவிட்டி ஏஜ் வந்து ஜாஸ்தியாக ஒரு 40 to 50 இயர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறமா இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்ல ஒரு மேங்கோ ட்ரீல வந்து இயர் பை இயர் நமக்கு ஒரு நல்ல கல்டிவேஷன்ஸ் வந்து நல்ல ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்போது நார்மலாக எல்லாமே நம்ம அதில் முடிச்சிட்டோம், நம்ம மெயின்டெனன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம், நம்ம அதில் பலனும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து அதோட போஸ்ட் ஹார்வெஸ்டிங்க்கு அப்புறமா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேங்கோவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படின்னு பார்த்தா, இப்போ நார்மலாக ஒரு மேங்கோ வந்து 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதாவது ஒரு 13 டிகிரி சென்டிகிரேடு டெம்பரேச்சரில் அதை மெயின்டைன் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதோட லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு சில வெரைட்டிஸ் வந்து 10 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் நல்ல நீட்டாகவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து முக்கியமாக நம்மளோட ப்ராசஸில் இன்க்ளூட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரேடிங், வாஷிங், ட்ரையிங், waxing, packaging, pre-cooling, palletization and transportation. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒரு மேங்கோ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல இந்த எல்லா ப்ராசஸுமே இன்க்ளூட் ஆனது தான். அப்போ தான் கரெக்டான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸோட இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ மேங்கோஸை வந்து பேக்கேஜ் பண்ணும்போது நார்மலாக 40 சென்டிமீட்டர், 30, 20 இந்த மாதிரி டயமீட்டர் இருக்கிற மாதிரியான ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பாக்ஸில் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபைபர் போர்டு பாக்ஸ் மாதிரி நம்ம பார்த்துருப்போம், சின்ன சின்ன ஒரு உடச்சா உடையும் பட் உடன் போர்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ளே நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சிங்கிள் லேயராக தான் ஸ்டோர் பண்ணணும், பட் இடையில நல்லா ஸ்பேஸ் விட்டு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது முக்கியம். இப்போ ஓவரால் அதோட பாக்ஸோட சைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 8% ஒரு கேப் விடணும். அதாவது அதோட வென்டிலேஷனுக்காக கேப் விட்டு தான் நம்ம பேக் பண்ணணும். அப்படி பேக் பண்ணும்போது தான் கரெக்டாக அதோட ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருந்தால் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக நெருக்கி நம்ம அந்த பாக்ஸ் ஃபுல்லாக அதை ஃபில் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 8% கேப் விட்டு தான் அதில் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நார்மலாக ஒரு கோகனட் ட்ரீ ஃபார்மிங்கில் அதோட ஃபென்சிங் ரொம்ப முக்கியம், சுற்றி வேலி போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு போர்வெல்லோ ஒரு வெல்லோ அதில் இடத்துல கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். ஸோ அடிக்கடி இந்த பூ பூக்கிற டைம்லாம் கண்டிப்பாக அது நிறைய உதிராமல் இருக்கிறதுக்கான கரெக்டான தண்ணி அந்த மந்தில் நம்ம கொடுத்துட்ருக்கணும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக மேங்கோ ட்ரீ ஃபார்மிங்கில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு உள்ள கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் ஃபர்தராக நிறைய கிளாஸஸ் உங்களுக்காக நாங்கள் லைனப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.